ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. கண்கள் இருப்பது உன்னை ரசிக்கத்தான். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு அறுவடை கிடையாதுங்க. நான் என்னென்ன காய் விதைக்கி விட்றேன் அப்படின்றதாங்க வீடியோவே. ஏன்னா நிறைய காய் கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதனால சரி விதைக்கு நிறைய எடுத்துடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கு ஒரு புது விதமான கத்திரிக்காயும் காட்டுறேங்க இன்னைக்கு. அதாவது புதிய வரவுன்னு சொல்லலாங்க. இது இந்த செடி இப்போதாங்க காய் வைக்கிது பாருங்க. பச்சையிலே பார்த்தீங்கன்னா கருநீல வரிகை கத்திரிக்காய்ங்க. இந்த கருப்பு கலரில் வருது பாருங்க, வரி வரியா வரி வரியா. இது இப்போதாங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், புது வரவு நம்ம மாடி தோட்டத்துக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. பரவாயில்ல, இன்னும் நம்மளது புது வெரைட்டி வந்துட்டே இருக்கு. இதுவுமே இன்னும் காய் கொடுக்கலிங்க. இதுவுமே புது வெரைட்டி தாங்க. இது என்ன காய் கொடுக்குதுன்னு பிஞ்சு வச்சிருக்குதுங்க. ஆனால் வெளியே வரல ஒன்றும். பாருங்க, இன்னும் வெளியே வரல. இதுவும் இன்னும் செடி காய் கொடுக்கலிங்க. பாருங்க, கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கும் கலர் பாருங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. கல்லு மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் போட்டுங்க, கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விதைக்கு விட்டு எடுக்கணும்னு இந்த முறை நான் விதைக்கு விட்டுங்க நிறைய. பாருங்க, பச்சை கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இது காத்துக்கு அடிபட்டுருக்குதுங்க, சொத்துல இல்லை. நல்லா இருக்குது காய். அப்பப்போ பார்க்கணுங்க காயை. சொத்துல ஆயிடுச்சுன்னா விதைக்கு சரியா திரைச்சி இருக்காதுங்க. பாருங்க, வரிநீல கத்திரிக்காயும் விதைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய காய் விட்டுருக்கோம் பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒன்று இருக்கு. இது செடியில் வர காய் அத்தனையுமே இப்போ விதைக்கு விடுறோங்க. மூக்குத்தி அவரை பாருங்க எப்படி பூ வச்சுட்டே போகுது பாருங்க. என்ன ஒண்ணு பாருங்க, காஞ்சிருச்சு பாருங்க. ஏன் வித்தியாசமா இருக்குது, விதை வருமா? பச்சை நீட்டு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு அறுவடை வீடியோ இல்லைங்க, விதைக்கு நான் என்னென்ன விட்டுருக்கேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் காட்டுவேன் நான். இதுல இருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும். 2 கேள்வி வருங்க. பார்த்து கரெக்டாக ஆன்சர் கொடுங்க. சிகப்பு வெண்டையும் பாருங்க, எல்லாம் விதைக்கு விட்டுருக்குறோம் பாருங்க. நான் நீளமாக எப்படி இருக்குது பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். ஒரு 2 வாரம் விட்டோம்னா சரியா போயிடுங்க. அதுக்குள்ள விதை நம்மளுக்கு கிடைச்சிடும் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். சூப்பரா விதைக்கு திரிச்சு எடுக்கணுங்க. எடுத்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல கேட்லாக்கில் போடுறேங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. கிழமை போட்ட வீடியோவில் யார் வின்னர்ன்றத வீடியோ நான் எண்டில் கடைசியில் சொல்கிறேங்க. இந்த வீடியோக்கான கேள்விங்க, நான் என்ன கத்திரிக்காய் புது வரவுன்னு சொன்னேன். என்ன கலரில் என்ன கத்திரிக்காய் புது வரவுன்னு நான் சொன்னேன். அதுதாங்க ஃபஸ்ட்டு கேள்வி. இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக விதைக்கு ரெடியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பழுத்த இலையெல்லாம் நீங்கள் இப்படி கட் பண்ணி, இலையெல்லாம் ஒன்றும் அடியில் பூச்சி கீச்சி ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா இருக்கு. அதனால நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, வெங்காய கத்திரிக்காய் இதுவும் பாருங்க விதைக்கு தாங்க விட்டுருக்கேன்.
பிஞ்சு நிறைய போட்டிருக்குங்க. இருந்தாலும் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும்தான் அதில் பெருசாக இருக்குதுங்க. அதனால இது மட்டும் விட்டுருக்குதுங்க. இதை பாருங்க, பூ பாருங்க இப்படி எடுத்துருக்கு. மூக்குத்தி அவரை மட்டும் பெருசே ஆக மாட்டிருந்துங்க. இங்க பாருங்க, பூ மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நல்லா கொத்து கொத்தா பூங்க, இலை நல்லா பட்டை பட்டையான இலை, செடி சூப்பரா வளருதுங்க. ஆனா நம்மளுக்கு காய் தானே கொடுக்க மாட்டேங்குது, காய் தான் வரல. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இது ரொம்ப நாளாவே விதைக்கு விட்டுருக்குறேங்க. மொத்தம் 6 காய் விட்டுருக்குறேங்க. ஏன்னா இது கட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் விதை தாங்க உள்ள இருக்கு பாருங்க. இவ்வளோ கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இது கலர் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் ஆகாதுங்க. ஏன்னா இதுக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா இதே கலர்ல தாங்க இருக்குது எப்பயுமே. உங்களுக்கு இது காட்டுறேன் நான். ஆனால் கல் மாதிரி ஆகுதுங்க. அது ஒன்று தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியதுங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இது ஆவறது இல்லைங்க. வெடிக்குமே தவிர இது மஞ்சள் கலர் ஆவறது இல்லைங்க இந்த கத்திரிக்காய். இதுவும் பாருங்க பெரிய கத்திரிக்காய் ஆயிருக்கு. சரி எல்லாமே முத்துட்டுன்னு விட்டுட்டேங்க. வால் கத்திரிக்காய் பாருங்க, இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுட்டேன். 2 கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. வால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதை ரொம்பவே கம்மியா இருக்குதுங்க. அதை வந்து விதை எடுக்கிறது தாங்க பெரிய டாஸ்கா இருக்குது. ரொம்ப கம்மியா இருக்குதுங்க இதுல விதை. பாருங்க அத்திப்பழம் எப்படி பிஞ்சு போட்டு போகுது பாருங்க. எவ்வளவு பிஞ்சு இருக்குது பாருங்க. இதுதாங்க முதல்ல நான் வாங்கி வச்ச அத்திப்பழ செடி. எவ்வளவு சூப்பரா காய் வச்சுட்டு போகுது பாருங்க. இது வெட்டி உள்ளாட இருந்தாங்க, அதுக்குள்ள பார்த்தா தலைஞ்சி காய் வச்சிருச்சு. அதனால விட்டுட்டுங்க. அப்படியே வெட்டி விட்டோம்னா நல்லா இன்னும் செட்டைங்க, நிறைய செட்டைங்க பிரியுங்க. கட் பண்ணி விடணுங்க. இந்த முறையாவது காய் பறிச்சுட்டு ஷார்ட் பண்ணி உள்ளான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்க டிராகன் ஃப்ரூட் 2 பூ வச்சிருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கலரே வித்தியாசமா இருக்குதுங்க. இந்த பூ கலரே இது இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த கலர்ல பூ பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. 2 பூ இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து புது கத்திரிக்காய் வரவை பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா புது வரவு தாங்க. ஆனால் இன்னும் வந்து காய் கொடுக்கலைங்க. இதுவும் பூ மட்டும்தான் எடுத்துருக்குது. பிஞ்சு இப்போதாங்க போட்டிருக்குது. இங்கே பாருங்க, பிஞ்சு போட்டிருக்குது பாருங்க. இது என்ன கலர்னு தெரியலைங்க. காய் வச்சாதான் என்ன கலர்னே தெரியுங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா புது வரவு நிறைய கத்திரிக்காய் இன்னும் 2-3 செடி இருக்குதுங்க காய் வைக்காதது. இது ஒன்று, முன்ன ஒன்று காமிச்சோம் பாருங்க, அது ஒன்று. இன்னும் 3 செடி நம்மளுக்கு வந்து என்ன காயின்னு ஒன்றும் தெரியலிங்க. அப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் ஒன்றுமே 3 வரவு புது கத்திரிக்காய் இருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு 16 வகை இருக்குதுங்க. இன்னும் 3 வரவு வர வேண்டியது இருக்குதுங்க. பார்க்கலாம் மொத்தம் எத்தனை வகை இருக்குதுன்றத பார்க்கணுங்க. எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விதை போட்டு வந்ததுங்க. இது நான் ஒரு விதை போட்டால் அது ஒரு விதையாக வந்திருக்குதுங்க. ஒயிட் கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காயுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க அதிகமாக விட்ருக்கேன். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய பேர் விதை கேட்குறீங்க. அதனால இதுக்கு வந்து நிறைய விட்டுருக்குறேங்க. இப்போதான் விதைக்கு நான் பறிக்கவே இல்லைங்க, விதைக்கே வந்து விட ஆரம்பிச்சுட்டுங்க. ஒரு 2 வாரத்துக்கு உங்களுக்கு வந்து அறுவடை கிடையாதுங்க. சின்ன சின்ன அறுவடை தான் வருங்க. கத்திரிக்காய் அறுவடை வராது. பாருங்க கலரே மாறி போச்சு பாருங்க. பைல்வான் மாதிரி இருக்குது பாருங்க கத்திரிக்காய். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கலர் தாங்க சேஞ்ச் ஆகும். இந்த பாருங்க லைட்டா எல்லோசியா மாறுது பாருங்க. அப்படிதாங்க வரும், ரொம்ப பழுக்காதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய பொடலங்காய் செடிங்க. இதாவது இந்த இந்த மாதிரி இலையை நான் பொடலங்காய் செடி பார்க்கலைங்க. அதாவது இந்த பொடலங்காய் செடியினுடைய லீஃபுக்கும் நான் இன்னொருத்தி பொடலங்காய் செடி காட்டுறேன் இருங்க. அதனுடைய லீஃபுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு காட்டுறேன். இதனுடைய ரகம் வேற போலக்குதுங்க. நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்கி வச்ச பொடலங்காய் விதை போட்டு வந்தது இல்லைங்க. இது காய் போட்டு வந்ததுங்க. இது
காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இன்னொரு பொடலங்காயோட செடியினுடைய இலையும் பாருங்க. இதுவும் பொடலங்காய் செடி தான், இதுவும் பொடலங்காயினுடைய இலை தான். பாருங்க எப்படி வித்தியாசமா இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் மொசன்னு இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்குதுங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா இவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாருங்க. இந்த இடத்துலலாம் மொசன்னு வருது பாருங்க. இது சாஃப்டா இருக்குது பாருங்க. ஒவ்வொரு செடியுமே பார்த்தீங்கன்னா காய் வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன காய்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமாக காய் வைக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து பச்சை காய் போட்டு வந்த விதைங்க இது. நம்ம விலைக்கு வாங்கி போட்டு வந்த விதை இல்லைங்க இது. தப்பு செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முளைச்சி வந்த பொடலங்காய் செடிங்க. 6 பேகில் வச்சிருக்கிறேங்க. 6 பேகுமே சூப்பராக வளருதுங்க. இந்த முறை வந்து நம்ம பொடலங்காய் விதையை சூப்பராக எடுத்துடலாங்க. ஏன்னா பொடலங்காய் விதை தான் எங்கிட்ட இல்லாத இருக்குதுங்க. அதனால தான் சரி இது இப்போ விதைக்குனே நிறைய விடணுங்க. இந்த பொடலங்காய் விதை முளைக்க வைக்கிறது தாங்க பெரிய டாஸ்காக இருக்குது. மண்ணுலேயும் கொஞ்சம் எல்லாம் விளையிறதுனால நம்மளுக்கு மண்ணுலேயுமே சத்து கம்மியாகுதுங்க. முளைப்புத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் சத்து இல்லைனாலும் முளைப்புத்திறன் வராதுங்க. விதை என்னமா நம்ம நல்லாவே இருந்தாலுமே மண்ணில் கொஞ்சம் சத்து இருக்கணுங்க. சத்து இருந்தால் டக்குன்னு முளைச்சிருங்க, இல்லைன்னா லேட் ஆகுதுங்க. பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி தாங்க. பாருங்க எப்படி கொத்த காய் வச்சிருக்குது பாருங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இது வந்து புது வரவுங்க. இந்த கத்திரிக்காய் செடி இது என்ன செடின்னே தெரியலிங்க. இன்னும் இது பூ எடுக்கலைங்க. எல்நாத்தாவே இருக்குது பாருங்க. ஒரே பேக்கில் 4 செடி இருக்குதுங்க. இதில் நான் வந்து புடுங்கி நட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டுங்க. ஆனால் 4மே வளருது பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா புது வரவு தாங்க. இது ஒன்றும் காய் வைக்கலைங்க. இப்போதான் பூ எடுத்துருக்குது பாருங்க. இது ஒன்றும் புது வரவுங்க. நம்மளதுல இன்னும் காய் எடுக்கலைங்க. நிறைய உங்களுக்கு வந்து புது வரவு கத்திரிக்காய் செடியை இன்னைக்கு காட்டணுன்னே காட்டுறோங்க. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இன்னுமே புது வரவு கத்திரிக்காய் வந்து வர்றது இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டலான்ட்டு காட்டுறேங்க இன்னைக்கு. ஏன்னா அதுக்கு பறிக்கும் போது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லைங்க. அதனால முன்னாடி ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை காட்டுறேங்க நான். இங்கே பாருங்க, இது ஒரு புது வரவு செடி தாங்க. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீல கலர் குண்டு கத்திரிக்காய் தாங்க. இது இப்போதாங்க காய் வைக்கிது இந்த செடியுமே. ஏன்னா பாருங்க ஒரு காய் கூட அதில் பறிக்கலைங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீல கலருங்க. நீல கலர்லேயே பார்த்தீங்கன்னா 4 செடி இருக்கும் போல இருக்குதுங்க. இப்போதான் எனக்கே தெரியுது பாருங்க. இதுவும் பாருங்க கொத்து கத்திரிக்காய் மாதிரி வைக்கிது பாருங்க பூ. இதுவும் கொத்து கத்திரிக்காங்க பாருங்க. கொத்து கத்திரிக்காயும் 5 பேக்கே இருக்கும் போல இருக்குதுங்க பாருங்க. இப்படியே கருன்னு கலர் பாருங்க என்ன சூப்பரா இருக்குது. எனக்கு இந்த கலர் தாங்க ரொம்ப சைனிங்காகவும் இருக்கு, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குதுங்க அந்த கலர். பாருங்க இன்னும் 2 புள்ளங்காய் செடி எல்நாத்து பாருங்க வளர்ந்துட்டு வருது பாருங்க. எல்லாம் கொடி மேலே ஏறினதுனால இதுக்கு வந்து நிழல் முடிக்குச்சுங்க. நூல் கட்டி விட்டுருக்கேன். 2 செடி வச்சிருக்கிறேங்க ஒரு பேக்ல. இது 15க்கு 15 பேக் சைஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா புது வரவு செடி தாங்க. இதுலேயும் இன்னும் ஒரு காய் கூட நான் பறிக்கலைங்க. இப்போதான் பாருங்க பூ எடுக்குது பாருங்க. பாருங்க பூ இதனுடைய பூ பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குது பாருங்க. இவ்வளவு குட்டியா என்ன இப்போ காயின்னு தெரியலிங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா பூ வைக்குது. ஓ காய் வச்சிருக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய காய் வருது பாருங்க. அதுல நல்லா குண்டு பெரிய காய்ங்க இது. அதாவது கருப்புல குண்டு கத்திரிக்காங்க. பெருசுங்க, நல்லா உருளையா இருக்குதுங்க அந்த காய் பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த செடியில் நான் ஏற்கனவே ஒரு காய் அறுவடை பண்ணிட்டேங்க. இங்க பாருங்க
ஒரு காய் அறுவடை பண்ணிட்டு பாருங்க. நல்ல பெரிய காயை உங்களுக்கு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். அந்த காய்ங்க இது, அதனுடைய ரகம் இது. இந்த ரகம் வந்து ஏற்கனவே நான் அறுவடை பண்ணிட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு காய் அறுவடை பண்ணியிருக்கேங்க. இது 2வது காய்ங்க. உங்களுக்கு கூட நான் ஷார்ட் போட்டிருப்பேங்க அந்த கத்திரிக்காயை. சொரக்கா பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இது குண்டு சொரக்காங்க. இது நம்ம மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. இதனுடைய விதையே பாருங்க வித்தியாசமா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த மாதிரி இருக்குதுங்க விதை. இவ்வளோ குண்டா இருக்குது பாருங்கக்கா சொரக்கா. இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து புதிய ரகங்க. சொரக்காய்ங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டு சொரக்காவும் இருக்குது, நீட்ட சொரக்காயும் இருக்குது. அதுலேயே வரி குண்டு சொரக்காய் இருக்குதுன்னு இப்போதாங்க நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குது பாருங்க, குண்டு சொரக்காங்க இதுவும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வரி இருக்குது பாருங்க, பச்சை வரி. இப்போ குண்டு சொரக்கா மாதிரி இருக்குது பாருங்க, பச்சை வரி குண்டு சொரக்காங்க இது. இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஒவ்வொன்றும் என் மாடி தோட்டத்தில் என்னென்ன புதுமையாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு விலாவரியாக உங்களுக்கு நான் காட்டுறேங்க. அறுவடை இல்லாததுனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுங்க இன்னைக்கு. பாருங்க, கோவக்காய் பிஞ்சு பாருங்க, போட்டே போகுது பாருங்க. பாவக்கானே வருதுங்க எனக்கு, சூப்பராக பிஞ்சு கொடுக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பொடலங்காய் பேக் இருக்குது பாருங்க. இதுவும் கொடி பாருங்க, சூப்பராக ஏறிட்டு போகுது பாருங்க. பொடலங்காய்க்கு இந்த முறை பஞ்சம் இருக்காதுங்க. நிறைய காய் அறுவடை பண்ணலாம், விதைக்கும் நிறைய விட்டு எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த முறை நான் ஏமாறதா இல்லைங்க. அதனால பொடலங்காய் விதை நம்மளுடைய கேட்லாக்கில் வந்துருங்க. பொடலங்காய் விதையாக இருக்கட்டும், பீக்கங்காய் விதையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆப்பில் வந்துருங்க. பூசணி விதையுமே அவைலபிள் இருக்குதுங்க, வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரும் வச்சுருக்குறேங்க, பச்சை பூசணியும் வச்சுருக்குறேன். பாருங்க சொரக்கா பூ எப்படி வச்சுட்டு போயிருக்கு. பூ வந்து இந்த மாதிரி தாங்க. ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட்டு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து பொடலங்காய்க்கு ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. பண்ணாலும் தப்பு இல்லைங்க சிஸ்டர், பண்ணலனாலுமே வண்டு வருங்க, பார்த்துக்கோ. இருந்தாலும் வண்டு வந்து பார்த்துக்காத போயிட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால தான் நான் இந்த மாதிரி வந்து பார்க்கும் போது செஞ்சு விடுவோங்க. இந்த மாதிரி பார்க்கும் போது நம்ம பண்ணி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக இது காய் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்க. பாருங்க, இந்த பேக்லையும் நம்ம எல்நாத்து நட்டது அழகா வளர்ந்துட்டு வருது பாருங்க. பொடலங்காய் விதை எல்நாத்தும் இருக்குதுங்க, வளர்ந்த கொடியும் இருக்குது பொடலங்காய். அதாவது பிட்டு பிட்டா இருக்குதுங்க இந்த முறை நம்மளுக்கு பொடலங்காய். அதனால பொடலங்காய்க்கு பாருங்க, வண்டு பாருங்க எப்படி ரவுண்ட் அடிக்குது. வண்டு பார்த்துக்குங்க, அப்படி பார்க்கலன்னா என்ன பண்றதுன்றதுனால தான் நான் வந்து பண்ணி விடுறதா இருக்குதுங்க. பாருங்க, ஆரஞ்சு பூசணிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இது சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த ஆரஞ்சு பூசணி, இந்த பூசணி பூ வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது ஆரஞ்சு கலருன்றதுனால இதனுடைய பூ வித்தியாசமாக வருது சிஸ்டர். அதனால தான் உங்களுக்கு வந்து காயுமே காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். என்ன ஒன்று பூச்சி கடிக்காத இருக்குதுங்க, அதுதான் பெரிய டாஸ்க்கு. பாருங்க, அன்னைக்கு பொடலங்க பாருங்க, உங்களோட பேசினே பாலினேஷன் பண்ணது பாருங்க, பெருசாகுது பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி லைனாக போட்டு போகுது பாருங்க பெண் பூ. பாருங்க லைனாக வருது பாருங்க பூ. ஒரு 2 நாள் தான் ஆகுதுங்க உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு. அதுக்குள்ளே அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க.
இது மேலே பந்தல் மேலே என்னென்ன காய் இருக்குதுன்னு நான் காலையில் நேரம் வந்து பார்க்குறேங்க. ஏன்னா இதில் காய் வந்து இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க. பாருங்க பொல்லுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாம் அமுத்திட்டு கீதுங்க. பாருங்க தெரியுதா? பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இந்த முறை நம்ம வந்து விதைய பாருங்க, பச்சை பூசணிக்காய் காயினாவும் அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இது வருமா வராதான்னு தெரியலிங்க. ஏன்னா பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிருங்க இந்த காய் வந்து பெருசா ஆகுமா ஆகாதான்னு கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா வெயில் ஓவரா காயுது, நிற்குமா நிற்காதான்னு தெரியலிங்க. இதை கீழே பிரிஞ்சு பாலினேஷன் பண்ணேன், அது பெருசாக ஆச்சா என்னான்னு பார்க்கலான்னு பார்த்தா தெரியவே இல்லைங்க. கொடியே காய் பெருசானாதாங்க தெரியும். வாங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் லீவ் பறிச்சுக்கலாம். பாருங்க காலிஃப்ளவர் பூ எப்படி அழகா வச்சிருக்கு பாருங்க. இதுவுமே காலிஃப்ளவர் தாங்க. சரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இலை அதிகமா இருந்தா காய் வந்து சீக்கிரம் ஊறாது. நூக்கள் கூட பாருங்க பெருசாகுது பாருங்க. காய் பெருசாகுது பாருங்க. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இது விளையுதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பீன்ஸ் பாருங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி பீன்ஸுங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் காய் அறுக்க போறது இல்லைங்க, விதைக்க தாங்க விட போறேன். ஏன்னா பீன்ஸ் விதை முளைக்க வைக்கிறதும் பெரிய டாஸ்கா இருக்குதுங்க. மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து விதை என்னென்ன விதை வந்து என்னால் எடுக்க முடியலையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கே இந்த முறை முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேங்க. இப்போ எனக்கு காய் அறுவடையை விட விதை தாங்க முக்கியமாக படுது. ஏன்னா நிறைய விதை எனக்கே தேவைப்படுதுங்க. பாருங்க கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க விதை தயாராகிட்டு இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடிடுச்சுங்க, அதனால தான் சரி அப்படியே விதைக்கு விட்டுட்டுங்க. நல்லா முத்திருச்சு பாருங்க காய். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் விதைக்கு தாங்க உள்ளான்னு அப்படியே விட்டுருக்கேன். இது வந்து நாட்டுதாங்க, ரொம்ப ரேரா இருக்குதுங்க அந்த விதை. இங்க பாருங்க விதை அடியில் இருக்குது பாருங்க. இங்க ஒரு காய் இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொத்தா வைக்கிறது இல்லைங்க. அதுதாங்க இந்த காயில ஒரு பிரச்சனை. பாருங்க செடியில பூரா இருக்கிற காயை பூரா நான் வந்து விதைக்கி விட்டுட்டேங்க. கொத்தவரங்காயும் விதைக்கு ரெடி ஆகிட்டு தாங்க இருக்கு. பாருங்க தம்மட்டை அவரை சூப்பரா முளைச்சி வருது பாருங்க. மண்ணுக்குள்ள இருந்து வெளிவரதே ரொம்ப டாஸ்கா இருக்குது பாருங்க. இது மண்ணு சாப்பிட்டாதாங்க இருக்குது, ஆனா அப்பயும் வெளி வரல. இங்க ஒரு விதை வந்துச்சு. இங்க இருக்குது பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழத்துல கொஞ்சம் ஆழமா போயிட்டு இருக்கும் பொழுதுங்க, அதனாலதான் அது வெளியே வர மாட்டேங்குதுங்க. பார்க்கலாம் வருதான்னு. நாங்க லீப் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நான் எதுக்கு கட் பண்றேன் அப்படின்னா பருப்பு தோசைக்கு கொஞ்சம் போடுறதுக்கு கட் பண்றேங்க. அதையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்றேன். நான் எப்படி இப்போ செய்யறேன் அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க. கேள்வி நேரங்க. நான் எத்தனை டிராகன் ஃப்ரூட் பூ காமிச்சேன் அப்படின்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சரை சொல்லுங்க, விதையை வெல்லுங்க.
ம் போதும். பாருங்க, இது வந்து மருந்தடிக்காத காலிஃப்ளவர் லீஃப்ன்றதுனால நம்ம இந்த லீஃபை பயன்படுத்திக்கலாங்க. வாங்க பருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி 4 போட்டுக்குங்க. காலிஃப்ளவர் லீவை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கிறேங்க. செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாங்க. அவங்க கோட் நம்பர் வந்து AR06ங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா AR25 சானியா மிர்சாங்க. வாழ்த்துக்களுங்க 2 பேருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கணுங்க. இதோடு நம்ம என்ன பண்ணணும்னா உளுத்தம்பருப்பு, துவரப்பருப்பு சரிபாதியாக ஊற வச்சுருக்குறோங்க. அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைமில் லேட்டாக வந்ததுனால என்னால் செக்ஷன் பண்ண முடியலைங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறதா இருக்குது. டைமுக்குள்ளே வரவங்கள தான் என்னால் செக்ஷன் பண்ண முடியுங்க. யாரும் கவலைப்பட வேண்டாங்க. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறதுங்க. அதனால் ஒரு போட்டினா இது நடக்க தாங்க செய்யும். யாரும் வந்து மனம் தளர வேண்டாங்க. வாங்க 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாங்க. அரைச்ச மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பச்சையாக தாங்க இருக்கும் கலரு. இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்குங்க. இதோட வந்து நீங்கள் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. இது அப்படியேவும் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதிலே இஞ்சி, பூண்டு, வெங்காயம், உப்பு எல்லாமே நம்ம போட்டு அரைக்கிறதுனால இதை அப்படியேவும் சாப்பிட்லாங்க. தக்காளி சட்னியோட வச்சும் சாப்பிட்லாங்க. இது ஒரு ஹெல்த்தியான தோசைங்க காலையில். குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோம்னா தாங்க அவங்க படிப்பு கொஞ்சம் நல்லா படிக்குவாங்கன்றதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி செய்வேங்க. அதை என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் காட்டுறேங்க. அதை எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. வீடியோவில் என்ன பிடிச்சிருக்குதுன்றதையும் சேர்த்து கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க பாருங்கள். சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் கொடுங்க. ஏன்னா இன்னும் 5 வாரத்துக்கு தொடர்ந்து இது நடக்குங்க. அதனால் புதுசாக பார்க்குறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்க. பாய்.